வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 2 நாட்களில் வடக்கு ஆந்திர கடற்கரை அருகே கரையை கடக்கலாம் எனவும் வானிலை மையம் தகவல். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறுவது குறித்து பரிசீலனை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. வாங்கிறது அது இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் அது மாதிரி வர்றதெல்லாம் சரி பண்ணி அந்த அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அது அவங்க அந்த ஒரு மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் முடிவெடுத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்ம மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு அதிக, அதாவது கட்டண சுமை அப்படின்னு சொல்லாத அளவிற்கு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். அடுத்த வாரம் கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. சீர்காழி அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் திடீர் சாலை மறியல். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீதான சொத்து குவிப்பு வழக்கு. விசாரணைக்கு இருவரும் நேரில் ஆஜராகாத நிலையில் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைப்பு. முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ ஆட்சேபம். சிலை கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தரப்பில் வாதம். கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 150 அதிநவீன சொகுசு பேருந்துகள் சேவை தொடக்கம். சென்னை பல்லவன் சாலை மத்திய பணிமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் SSA நிதி உடனடியாக கிடைக்கும் என மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. 573 கோடி ரூபாய் மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு வரவேண்டிய 249 கோடியும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக புகார். 573 கோடி மட்டுமல்ல, கடந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற 249 கோடியே அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீ NEPல நீ உள்ள வா, NEPல நீ வந்தால் மட்டும்தான் நான் இதை கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை வழங்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மத்திய அரசிடம் போராடி நிதியை பெற தமிழக அரசு தவறிவிட்டதாக விமர்சனம். மனித விபத்துகளை தடுக்கும் வகையில் ஆவின் பொருட்களை தயாரிக்க தானியங்கி எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஆவின் பொருட்களை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. இப்போ நம்ம அதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை இன்னும் சீரியஸாக பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்போது இந்த கன்வேயர் எல்லாமே நம்ம மக்கள் இன்வால்வ் ஆகி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த கன்வேயர் ஆட்டோமேஷனுக்கு நாங்கள் போக போகிறோம். இப்போ முதலாக சிட்டியில் இருக்கக்கூடிய 3 மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநாடு.
அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி மனு. வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மனுதாரர் முறையீட்டை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் விமரிசையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியான நிலையில் அரசிடமிருந்து 10,000 பெற்று தருவதாக அதிகாரிகள் உறுதி. கும்பகோணம் கலைக்கல்லூரி காலவரையின்றி தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. மாணவர்களின் போராட்டத்தால் அசாதாரண சூழல் நிலவுவதை அடுத்து கல்லூரி முதல்வர் உத்தரவு. நாடு முழுவதும் துறைமுக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ். மத்திய கப்பல் துறை அமைச்சகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதைத் தொடர்ந்து அறிவிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தம். இலங்கை சிறையில் மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை. குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சருடன் பிரதமர் மோடி பேச்சு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உறுதி. அரசுமுறை பயணமாக விரைவில் சிங்கப்பூர் செல்கிறார் பிரதமர் மோடி. இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தும் வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. கேரளாவில் பாலியல் வன்கொடுமையை விசாரிக்கும் சிறப்பு குழுவிற்கு ஒரே நாளில் 14 புகார்கள் வந்ததால் பரபரப்பு. புகார் பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதால் பெண் அதிகாரிகளின் கீழ் கூடுதல் காவலர்கள் சேர்ப்பு. பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் புகார்களை யாரும் மறைக்க வேண்டியது இல்லை. மலையாள திரையுலகில் எழுந்துள்ள பாலியல் புகார்கள் மனதை உலுக்குவதாக குஷ்பு எக்ஸ் தளத்தில் பதிவு. டெலிகாம் நிறுவனத்தில் இருந்து தொடர்பு கொள்வதாக கூறி நடிகை சனம் ஷெட்டியிடம் மோசடி முயற்சி. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு. அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ. இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க.